ஆத்ம வணக்கம். இந்த உலகத்துல எத்தனையோ வித பயிற்சிகள் இருந்தாலும் ஆனா இந்த கிரியா யோகம் காலங்கள் கடந்து யுகங்கள் கடந்து இன்னும் ஏன் பேசப்பட்டு வருது? பாபாஜி அவர்கள் ஒரு சாதாரண மனிதனுக்கும் ஏன் இந்த கிரியா யோகம் போய் சேரணும் அப்படின்னு லஹரி மகாசாயர்கிட்ட உபதேசம் பண்ணாரு. பரமஹம்ச யோகானந்தர் உலக நாடு முழுக்க கொண்டு வந்து சேர்த்தாரு. இப்போ இந்த கிரியா யோகாவை பத்தியும் உங்களுக்கு பல தெரியாத விஷயங்கள் பார்க்க போறேங்க. பல வீடியோல நான் சொல்லியிருப்பேன் இந்த கிரியா யோகா முக்தி நிலையை அடையிறதுக்கும் கடவுளை அடையிறதுக்கும்னு. ஆனா இன்னும் ஒரு சில விஷயம் எல்லாம் பார்ப்போம். இப்போ நம்ம பிறக்கும் பொழுது முன்ஜென்ம கர்ம வினையோட நம்மளுடைய முன்னோர்கள் கர்ம வினையோட தான் நம்ம சேர்ந்து பிறக்கிறோம். போக 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 நமக்கு வயது ஆக ஆக நம்ம பல கர்ம வினைகள் சேர்த்துக்கிறோம். அதாவது குரோதம், ஆசை, பாவம், இந்த மாதிரி நிறைய பாவங்கள் பண்ணிட்டு வரோம் நம்ம வாழ்ற காலத்துல. ரைட், இந்த பாவம் எல்லாம் சீக்கிரமா அழியறதுக்கு உபதேசம் பண்ணதுதான் கிரியா யோகா. எப்படி இந்த பாவத்தை எல்லாம் சீக்கிரமா அழிக்க முடியும்னு பார்ப்போம். இப்போ நமக்கு அந்த பாவம் எல்லாம் சேர்ந்துட்டு வருதுன்னு சொல்றோம் பாத்தீங்களா? இப்போ ஒரு சட்ட பிணத்தை பாருங்க, கை கால் இருக்கு, மூஞ்சி, கண்ணு, இது எல்லாமே இருக்கு. ஆனா இந்த பிராண சக்தி இல்ல. இந்த பிராண சக்தி இல்லைன்னா என்னவாகும்? அந்த உடல் எதுக்குமே யூஸ் கிடையாது. அப்போ அனைத்திற்கும் மூலாதாரமா இருக்கிறது இந்த பிராண சக்தி தான். இந்த பிராண சக்தியை வச்சுதான் நம்ம அன்றாட வாழ்க்கையில எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிராண சக்தியாலதான் நம்ம எல்லா விஷயமும் சம்பாதிக்கிறோம். அப்ப இந்த பிராண சக்தி போச்சுன்னா நம்ம கூட எதுவும் வர போறது இல்லை. இப்போ பிறக்கும் பொழுது எப்படி சுத்த மனசோட பிறந்தமோ இதே சுத்த மனசோட கூடிய விரைவில, அதாவது சீக்கிரமா அந்த இறைநிலைய அடையறதுக்கு தான் கிரியா யோகம். இந்த ஃபர்ஸ்ட் நம்ம அஷ்டாங்க யோகம் அதை பண்ணணும். அதுக்கப்புறம் கிரியால பல ஸ்டேஜ்கள் இருக்கு. இந்த ஒவ்வொரு ஸ்டேஜிய பண்ண 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 இந்த பிரபஞ்சத்தோடவே நம்ம கனெக்ட் ஆகிற அளவுக்கு கிரியா யோகத்துக்கு சக்தி இருக்கு. இதுக்குதான் சாதாரண ஒரு மனிதனும் இந்த பிறப்பற்ற நிலைக்கு போகணும் அப்படின்னு பாபாஜி அவர்கள் உபதேசம் பண்ணது. இப்போ அவ்வளவு பெரிய மகான்கள் எல்லாம் உபதேசம் பண்ண ஒரு விஷயத்த இப்போ நம்ம அதை கரெக்டா ஃபாலோ பண்றோமா? யாரும் ஃபாலோ பண்றது கிடையாது. கிரியா யோகன்றது ஏதோ ஜோக் மாதிரி எல்லாரும் பாக்குறாங்க. எனக்கு ஒரு வாரத்துல கிரியா யோகம் கத்துக்கணும், ஒரு மாசத்துல கிரியா யோகம் கத்துக்கணும்னு. நார்மலா நம்ம ஒண்ணுமே இல்லாதது படிக்கிறதுக்கே எவ்வளவு நாள் ஆகுது. இந்த கிரியா யோகான்றது இறைவனோட போய் சேர்றதுங்க சாதாரண விஷயமே கிடையாது. இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோல அதுல நிறைய பேர் கால் பண்ணிருந்தாங்க. அந்த கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருந்தேன். எனக்கு ஆன்லைன்ல கிளாஸ் அட்டன் தப்பு இல்லை, ஆனா ஒரு சில நாட்கள் ஆகும். எல்லாரும் என்னன்னா சீக்கிரமா எதிர்பார்க்கறாங்க. அப்போ எல்லாரும் இந்த ஒரு இறை நிலையை அடையணும்னு சொல்லிட்டுதான் இத்தனை மகான்கள் நமக்கு பல பேர். இப்ப பாபாஜி அவர்களே பிறந்த பிறப்புலாம் என்னன்னா அவரு முக்தி நிலைக்கு மேல போயிட்டாருன்னா எப்ப வேணாலும் இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னா இறங்கி வந்து யாராவது ஒரு மூலயமா வந்து ஒரு சில விஷயம் எல்லாம் உபதேசம் கொடுப்பாரு. அப்போ இது எல்லாரும் நம்ம அந்த பிறப்பற்ற நிலை நோக்கி போகும் பொழுது நம்மளுடைய ஆத்மாவும் பக்குவம் அடையும். நமக்கும் தெரியாத விஷயங்கள் பல தெரிஞ்சுக்கலாங்க. மனிதனுடைய பிறந்ததுக்கான நோக்கமே பிறப்பற்ற நிலை போறதுதான். உண்மையான சந்தோஷமே கடவுள் தான். அப்போ நம்ம வாழும் பொழுது இது எல்லாம் தெரியாம எதோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ என்னன்னா இந்த கிரியா யோகா, அதாங்க சிம்பிளா சொல்லணும்னா கிரியா யோகா நமக்கு எத்தனையோ ஜென்மங்கள்ல நம்ம பாவம் இதெல்லாம் பண்ணி இருப்போம். நம்மளுடைய முன்னோர்கள் இதெல்லாம் எவ்வளவு நமக்கு இந்த கர்ம வினைகள் தாக்கி இருந்தாலும் கூட சீக்கிரமா நம்மளுடைய கர்ம வினைகள் கழிக்கிறதுக்கும் சீக்கிரமா அந்த இறைநிலை அடையிறதுக்கும் இந்த பிறப்பற்ற நிலை போறதுக்கும் ஒரு சிம்பிள் வெப்பனா இருக்குங்க. இப்ப நீங்க சொல்லுவீங்க கிரியா யோகம் பண்ணிதான் நம்ம இறைவன் அடைய முடியுமா, பிறப்பற்ற நிலைக்கு போக முடியுமா, மத்த பயிற்சி எல்லாம் பண்ணி முடியாதான்னு கேட்டீங்க. முடியும். மத்த பயிற்சி நீங்க தியானம், தவம், இந்த மாதிரி எந்த பயிற்சி பண்ணாலும் முடியும். ஆனா நீங்க அதுக்கு முன்னாடி நிறைய விஷயத்த ஃபாலோ பண்ணணும். அன்பு, கருணை, சரணாகதி, உங்க உயிர் போல எல்லா உயிரையும் பார்க்கணுங்க. இப்போ உங்களால முடிஞ்ச அளவுக்கு எத்தனை ஜீவன்களுக்கு ஹெல்ப் பண்றீங்களோ ஒரு நாளைக்கு இப்போ சின்ன சின்னதா எவ்வளவு நாளைக்கு இப்போ சின்ன சின்னதா ஒரு விஷயங்க. ஏதாவது துன்பப்படுற ஒரு உயிரினம் இருந்தா அந்த உயிருக்கு என்ன உதவி பண்ண முடியும், இந்த மாதிரி உங்களுடைய எண்ணம் சரியா இருந்தா நமக்கு எல்லாமே சரியா நடக்குங்க. எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் எண்ணங்க. இந்த எண்ணம் நம்ம சரிப்படுத்திட்டே தான் வச்சுக்கோங்களேன், நம்மளோட லைஃப்ல எல்லாம் தானா தேடி வரும்.
கடவுளே நம்ம கிட்ட நம்ம தேடி போக வேண்டியது இல்லை. கடவுள் நம்ம தேடி வருவாரு. இருந்தாலும் இந்த அன்பு கருணையினால கடவுளை ஒரு சில விஷயம் அடைஞ்சாலும் இன்னும் நம்ம இந்த பிறப்பற்ற நிலைக்கு போறதுக்கு தான் கிரியா யோகம், இந்த மாதிரி அஷ்டாங்க யோகம், இந்த மாதிரி பல வித பயிற்சிகள் பண்றோம். இப்போ கிரியா யோகா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த மாதிரி பல பேர் கிரியா யோகம்னா என்னன்னு தெரியாம இருக்காங்க. அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. கிரியா யோகா கத்துக்கணும்ன்ற விரும்புறவங்க நான் முன்னாடி இந்த குருஜியோட ஒரு வீடியோ பேசியிருந்தேன். அதுல கான்டாக்ட் நம்பர் இருக்கு. கான்டாக்ட் பண்ணி நீங்க தாராளமா வரலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.